அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா பல்லவன் அம்மா கிட்ட பல்லவனை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் இப்போ முடியாதுமா, நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை கூடயா பல்லவனை பார்க்கணும்னு தோணல? கை குழந்தையில அவனை விட்டுட்டு வந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனைனால அவனுக்கு நீங்க தான் அவனுடைய அம்மான்ற விஷயமே தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைய சோழன் சேரன் பாண்டியனுடைய அம்மாவை தான் அவன் அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க உசுரோட இருக்கீங்கன்னு தெரியும். அவங்க அம்மாவாவது இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்கள அவன் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க தான் அவன் அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படிங்க அவனுக்கும் உங்களை பார்க்காம இருக்கணும்னு தோணும்? ஏங்க உங்களுக்கு அவனை பார்க்கணும் தோணவே தோணாதா? எப்படிங்க இப்படி கல்லு மனசா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பட்டு பட்டுன்னு கேட்கவும், இங்க பல்லவன் அம்மாவுக்கு பார்த்தா உறுத்த ஆரம்பிச்சிருது. அவனுடைய போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா நிலா போன்ல எடுத்து காட்டுறாங்க. நான் கடைசியா நிக்கிறானே இவன் தான் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா காட்டவும், அந்த போட்டோ பார்த்தா ஜூம் பண்ணி இங்க பல்லவன் அம்மா பாக்குறாங்க. பார்த்ததும் தாய் பாசம் பொத்துக்கிட்டு வந்துடுது. அதை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்கி அந்த போட்டோவை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய பையனா வளர்ந்துட்டானா? என்ன படிக்கிறான்? காலேஜ் படிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும், ஆமாம், காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்களேன், வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து பல்லவனை ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், இல்லை அந்த வீட்டுக்கெல்லாம் என்னால வர முடியாது, அந்த ஆளு நடேசனெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், சரி நீங்க வீட்டுக்கு தான் வர வேணாம், வேற பக்கத்துல இருக்கிற கோயில், பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்காவது வாங்களேன், வந்து நானும் அங்கே பல்லவனை கூட்டிட்டு வரேன், நீங்க பல்லவனை ஒரு தடவை நேர்ல பாருங்களேன், அவனுக்கும் உங்களை பார்க்கணும் ஆசை மனசுக்குள்ள இருக்கத்தானே செய்யும், நீங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்து பேசிக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்ல என்னால முடியாது, நீங்க இப்ப இருந்து இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், என்னங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், டே சோழா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், ஏங்க வாங்க நம்ம போலாம், பெத்த அம்மாவுக்கே பிள்ளைய பார்க்கணும்னு தோணலை, இதில் நமக்கு என்னங்க வந்துச்சு? பல்லவனை பொறுத்தவரைய அவங்க போனவங்களாவே இருக்கட்டும், நம்ம எதுக்குங்க மறுபடியும் இவங்களை கூட்டிகிட்டு வந்து பல்லவனுக்கு காமிச்சு பல்லவன் மனசு தான் கஷ்டப்படுவேன், வேணாம் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்தா சோழன் வெளியே கூட்டிகிட்டு வராரு. இங்கே வாசல் வரைய வந்துடுறாங்க. அப்போதான் பார்த்தா பல்லவனம்மா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே நிலாவும் சோழனும் பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு பல்லவனை கூட்டிகிட்டு வாங்களேன், நான் பல்லவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் அம்மா சொன்னதும், சரி அப்போ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரின்னு சொல்லி பல்லவன் அம்மாவும் சொல்லிடுறாங்க. இங்கே பல்லவனை பார்த்ததுலேருந்து பார்த்தா பல்லவனுடைய அம்மாவுக்கு மனசில் ஒரு விதமான சந்தோஷம், பூரிப்பு, அப்படியே பல்லவனை பற்றி பல்லவனுடைய முகத்தை பற்றியே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் பல்லவன் கிட்ட, நாளைக்கு இந்த மாதிரி உங்கள் அம்மாவை பார்க்க போகிறோண்டா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் 2 பேரும் பேசிக்கிற போகிறீங்கன்னு எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க, நீங்கள் ஒரு ஓட்டவாய், எதா இருந்தாலும் உளறி வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், யாரு நான் ஓட்டவாயா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா வீட்டில் பெரிய அவன் பிரச்சனை பண்ணுவான், எனக்கும் தெரியும், நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை, சொல்லாமல் இருந்துட்டு காலையில் யதார்த்தமாக கோயிலுக்கு போகிற மாதிரி அவனை கூட்டிகிட்டு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் அவன் மனசுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்கோ அத்தனையும் வெளியே போட்டு உடச்சி அவங்கக்கிட்ட நேரடியாக பேசிடட்டும். அவங்களுக்கும் இவங்கிட்ட சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்கலாம். அதனால நாளைக்கு அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்களோ அது நாளைக்கு நடக்கிறது நடக்கட்டும், நான் எதையும் பல்லவன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிடுறாரு. நிலாவும் சோழனும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வழக்கம் போல பார்த்தா வாசல்ல உட்காந்து நடேசன் தண்ணி அடிச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் பார்த்தா சோழன் வந்து உட்கார்றாரு. என்னடா என்ன நேத்தனமோ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு வந்து ஏதோ அமைதியா உட்காந்துருக்கிய அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், நான் இப்போ உங்ககிட்ட ஏதாவது பேசினேனா? உங்ககிட்ட பேசினாலும் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களை பொறுத்தவரைய இவங்கெல்லாம் என்னத்தை கண்டுபிடிச்ச போறாங்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. கண்டுபிடிச்சிட்டோம். நானும் நிலாவும் பல்லவனோடைய அம்மா எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். பல்லவன் அம்மா சவுகார்பேட்டில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, கூட ஒரு புருஷனும் இருக்கான். நானும் நிலாவும் பார்த்தோம். பத்தாவதுக்கு நானும் நிலாவும் போய் பல்லவனோடைய அம்மா கிட்ட நேரடியாக பேசவும் செஞ்சோம், பல்லவனுடைய ஃபோட்டோவையும் காமிச்சோம். நாளைக்கு பல்லவனுடைய அம்மாவும் பல்லவனும் கோயிலில் சந்திச்சு பேசிக்கிற போறாங்க. நானும் நிலாவும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அடுத்தடுத்து சொல்லவும் நடேசனுக்கு பார்த்தா கோவம் பொங்கி வந்துடுது. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய சட்டையை பிடிச்சு பார்த்தா நடேசன் ரொம்ப கோவமா பேசவும், என்ன இந்த ஆள் இவ்வளோ கோப்படுறாரு, எதுக்கு இப்போ இவ்வளோ கோப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், யாரை கேட்டுட்டு அதில் ஏற்பாடு பண்ணீங்க,
யாரை கேட்டு அவ என் பிள்ளைய பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கத்தவும், என்ன வந்துச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க, நாளைக்கு என்ன பல்லவனமா, பல்லவனை தானே பார்க்க போறாங்க, இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அவ என் பிள்ளைய பார்க்க கூடாதுடா, பல்லவனும் அவளை பார்க்கவே கூடாது, பல்லவன் மேல அவளுடைய மூச்சு காத்து கூட படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், எதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்க, என்ன பார்த்து பேசத்தானே போறாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அவ பார்க்க கூடாதுடா, நாளைக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே நான் வரேன்டா, அவளை வந்து என் கையாலேயே கண்டந்துண்டமா வெட்டி போறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், யோ என்னையா இப்ப என்ன பார்க்கத்தானே போறேன்னு சொன்னாங்க, அதுக்கு எதுக்கு கண்டந்துண்டமா வெட்டணும், என்னன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிற, சொன்னாலும் இப்படி கோவப்படுற, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுடா, சொல்லவே முடியாது, நாளைக்கு கோயிலுக்கு வரால, அவ அங்கே வரட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா கோவத்தோட உட்காந்து மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடாரு. மறுநாள் காலையில பார்த்தா விடிஞ்சிருது. பல்லவனும் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு, நிலா ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பதான் சோழன்கிட்ட, என்னங்க பல்லவனை கூட்டிட்டு கோயிலுக்கு போமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சரிங்க நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், பல்லவா இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்ன நீ கோயிலுக்கு, காலேஜ்க்கு வேற டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், இல்லடா எனக்கு அங்கே கோயில ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், நீ வாயேன், நம்ம போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன், நிலா, சோழன் 3 பேரும் பார்த்தா இங்கே முருகன் கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. பின்னாடியே பார்த்தா நடேசனும் கிளம்பி வராரு. இங்கே சோழன் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காரு பின்னாடி, என்ன இந்த ஆள் வரேன்னு சொன்னார், இந்த ஆளையே காணா அப்படின்னு சொல்லி சோழன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா நடேசன் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. இந்த ஆள் அங்கே வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாமா அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. கோயிலுக்குள்ளேயும் பார்த்தா வந்துடுறாங்க. கோயிலுக்குள்ளே நிலா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தானே வரேன்னு சொன்னாங்க, யாரையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா எட்டி எட்டி பார்க்கவும், என்ன நீ யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இல்லடா இல்லை ஒருத்தவங்க வரேன்னு சொன்னாங்க, அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டே இருக்கையில தான் பல்லவன் அம்மா கோயிலுக்குள்ளே வராங்க. நிலா, பல்லவன், சோழன் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. இங்கே பல்லவனுடைய அம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்க. பல்லவனுடைய அம்மாவை பார்த்தா நடேசன் பார்த்துறாரு. பல்லவன் அம்மாவை நிலா பார்த்ததும் எந்திரிச்சு பல்லவன் அம்மா கிட்ட நேரா போறாங்க. இதை பல்லவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பல்லவனுக்கு பல்லவனுடைய அம்மாவை பார்த்ததுமே பயங்கரமான அதிர்ச்சி. இது அந்த போட்டோல பார்த்த பொம்பளை தான் அப்படின்னு சொல்லி பல்லவன் நினைக்கிறாரு. வேகமா பார்த்தா நடேசன் வந்து பல்லவன் அம்மாவுடைய கையை பிடிச்சி சப்புன்னு ஓங்கி ஒரு அரவுறாரு. யாரை கேட்டடி நீங்க வந்த, யாரை கேட்டீங்க வந்து அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் பல்லவன் அம்மா பார்த்து அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ உங்களை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நீ வாயை மூடு, இவளை பத்தி உனக்கு தெரியாது, இவளுடைய மூச்சு காத்து கூட பல்லவன் மேல படக்கூடாது, டேய் பல்லவா வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய கையை பிடிச்சு பார்த்தா நடேசன் தரன்னு இழுத்துட்டு வந்துடுறாரு. நடேசன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. பல்லவன் பார்த்தா பல்லவனுடைய அம்மாவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு. பல்லவன் அம்மாவும் பார்த்தா பல்லவனை ஒரு ஏக்கமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இந்த மனுஷன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.